அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற போதும் பிறந்த மண்ணை நேசிக்கும் ஒரு மாமனிதர் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் கல்லூரியை உருவாக்கி கல்வி செல்வத்தை வாரி வழங்கி வரும் பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்லூரி தாளாளர் திருமிகு ப. சுப்பிரமணிய அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனது இனிய காலை வணக்கம். வரவேற்புரையில் யாரார் வந்திருக்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக விவரமாக கூறிவிட்டார். அதை நான் மறுபடியும் இங்கு கூற விரும்பவில்லை. அனைவருக்கும் பொதுவாக என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை நான் ஏற்க உள்ளேன். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நான் இள வயதில் பண்ணைக்காட்டில் பயின்ற நினைவு வருகின்றது. மாதம் ஒரு முறை, குறைந்தது மாதம் ஒரு முறை பள்ளியிலிருந்து அங்கு உள்ள நீரோடைகளிலும் மலைகளிலும் சென்று பிக்னிக் போவோம். நான் ஆரம்பித்திருப்பது ஒரு கல்லூரி. கல்லூரியில் வருடந்தோறும் நூற்றுக்கான மரங்களை வளர்க்கின்றோம். நான் மரம் என்று கூறுவது இளைஞர்கள். அவர்கள் அங்கே பயிரிடப்பட்டு அவர்களுக்கு வித்திட்டு நல்ல ஒரு குடிமகனாக்கி வெளியேற்றுகின்றோம். அது ஆண்டவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் சேவையாகவே கருதி நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அமெரிக்காவில் விட்டு வந்து தன்னந்தனியாக இங்கே சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அதையும் இது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மரம், அதாவது என்னடா மரத்தை போய் மனுஷனுக்கு ஒப்பிட்டுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு மாணவன் பயின்று வெளியே வந்தான், அவனுடைய சந்ததிகள் எல்லோரும் வாழ்க்கை வளமாக ஆகின்றது. அதே போன்றுதான் இப்பொழுது நாம் நடுகின்ற ஒவ்வொரு மரமும் செடியும் மரமாகி அந்த மரத்தால் நிழல் கிடைக்கின்றது, வானம் பொழிய வழிவகுக்கின்றது. வானம் பொழியவில்லை என்றால் வாழ்வில்லை. அதே போன்றுதான் மக்கள் பயிலவில்லை, மக்கள் முன்னேறவில்லை என்றால் நாடு வளமாக. இந்த இரண்டையுமே ஒரு பேரலாக, அதாவது ஒரு கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது பொறுத்து வருவதால் என்னை மதிப்பிற்குரிய லிக்கையா அவர்களும் அவருடைய நண்பர்களும் கல்லூரியிலே கேட்ட பொழுது நான் உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டேன். அதிலும் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அவர் என்னுடைய சகோதரர் ராமநாதனுடைய உடன் பயின்றவர். என்எஸ்வியில் தான் என்னுடைய அண்ணனும் பயின்றார். மரத்தினுடைய பயன் பற்றி நான் சொல்ல யாருக்குமே தேவையில்லை. இது ஒரு நல்லதொரு சேவை. இதில் கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் இணைந்து வேலை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களுடைய திறமையை நல்லபடியாக பயன்படுத்துவதற்கு நல்ல ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும். ஜஸ்ட் என்எஸ்எஸ் மூலமாக செய்ய வேண்டும் நினைத்தால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான மரங்களைத்தான் நடுகின்றார்கள். எத்தனை மரங்கள் மேல் வருகின்றது என்பது எனக்கு தெரியாது. அவ்வளவு புள்ளிவரம் கொடுப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இருப்பினும் வைக்கின்ற மரங்களில் ஒரு 10% வளர்ந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதற்கு ஏதாவது ஒரு சிறந்த ஒரு வழியிலே வளர்த்தால், மாணவர்களிலே ஊக்குவிக்கப்பட்டால் அது ஒரு வளமானதாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கும், ஐயா நீங்களோடு இந்த 10 மரங்கள் நினைத்து முடிச்சு ஆகணும் கல்லூரியை விட்டு வெளி வரும்போது
உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. இந்த மார்க்கின் மூலமாக வேலை வாய்ப்புக்கு ஒரு இது இருக்குது. இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் பயன்படும். அது மாதிரி புது புது திட்டங்களை ஏதாவது கொண்டு வந்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தியாக உணர்வு வரும். அப்பொழுது தான் சேவை செய்யும் எண்ணம் அவர்களுக்கு வரும். இதை ஊக்குவிப்பது மாதிரி ஏதாவது திட்டங்களை அரசு, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தினால் இந்த மரங்களை நன்கு வளர்க்க முடியும். வீடுகளில் கொடுத்து வளருங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு செய்வார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய வீட்டில் புறம் வைத்தால் நிச்சயமாக வளர்ப்பார்கள். அந்த அளவு போதிய இடம் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இருக்கிறார். ஆகவே சாலை ஓரங்களில் நடக்கக்கூடிய மரங்களை காப்பதற்கு கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் பயன்படுத்திக் கொண்டால் அது ஒரு நல்லதொரு திட்டமாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த இயக்கத்தில் சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.